ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் லாஸ்ட் 10 இயராக நடந்தது இல்லைங்களா? ஸோ அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கொஷின்ஸை பேசிக் லெவலில் எப்படி சால்வ் பண்ணலாம் அண்ட் ஷார்ட்கட் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருப்பீங்க இல்லைங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சிக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட் விஷன் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸில் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக குவிஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் வந்து கேட்குறோம். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் வந்து இயர் கொஷின்ஸும் கொடுக்குறோம், ப்ளஸ் டாபிக் வைஸும் கொடுக்குறோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் சிலபஸாகவும் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணணும் டெய்லி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 குரூப் இருக்குங்க, ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது இப்போ மேக்ஸ் கொஷின்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இந்த மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே நாங்கள் குவிஸாக கண்டக்ட் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் வந்து ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ன்றதால ஒரே குரூப்லேயே வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வச்சு வந்து குவிஸ் கண்டக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து ஒரு குரூப்லையும், அதாவது இந்த விஷன் 2020லையும், இன்னொன்று தமிழ் சப்ஜெக்டை வந்து இந்த குரூப்லையும், ஸோ 2 குவிஸாக வந்து கொடுக்குறோங்க. ஸோ இந்த ஸ்டே ஃபோக்கஸ்டு சிஏ குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸும் வரும், ப்ளஸ் மேக்ஸ் குவிஸும் வரும். ஓகேங்களா? தென் இது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற சில கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ தமிழ் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, பட் 25% வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டே ஃபோக்கஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த 3 குரூப்புக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த குரூப் வேணும்னு தோணுதோ அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. First question, a shopkeeper marks his goods to gain 30%, but he allows 10% discount for down cash payment. His profit percentage is. ஒரு கடைக்காரர் 30% லாபம் அடையும்படி தனது பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்கிறார். ஆனால் உடனடியாக பணம் செலுத்தினால் 10% தள்ளுபடி கொடுக்கிறார் என்றால் அவருடைய லாப சதவிகிதம் எவ்வளவு? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஷின் பொறுத்தவரை நீங்கள் ஒரு 3 டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ், சிபினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய விலை. ஒரு பொருளை நம்ம எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்குகிறோமோ அதை வந்து காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ், அதாவது விற்கும் விலை. ஒரு பொருளை நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறோமோ அதை செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு பொருளுமே வாங்கின அதே ரேட்டையே விற்கிறது கிடையாது. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ட்டு நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா கொஞ்சம் குறைப்போம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ஒரு பொருளை 150 ரூபான்னு சொல்லிட்டு நான் 130 ரூபாய்க்கு விற்பேன் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 150 ரூபான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதான் மார்க்கெடு ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து மார்க்கெடு ப்ரைஸ்னால் என்ன, காஸ்ட் ப்ரைஸ்னால் என்ன, செல்லிங் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்றது 3 புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இப்போ கொஷின்குள்ளே போவோம். ஒருத்தவர் தனக்கு 30% லாபம் வர மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்னன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போது 30% இன்க்ரீஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 30% எதில் இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்ம வாங்கின விலையில் 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ வாங்கின விலை அப்படின்றது இங்கே என்னது, காஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்களா? ஸோ எப்போவுமே ஒரு பொருள் இருக்குது, ஒரு ரேட் இருக்குது அப்படின்னா அந்த பொருளினுடைய முழு விலை தான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ முழு விலைன்னும் போது 100%ன்னு சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ 30% இன்க்ரீஸ் அப்படின்ட்டு கொடுக்குறாங்கன்னா 100% ப்ளஸ் 30%ன்னு போடணும். அப்போது 130% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் மார்க்கெடு ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஏற்றி இருக்க விலை பார்த்திங்கன்னா 130% ஆஃப் நம்ம வாங்கிய விலை. புரியுதுங்களா? ஸோ இப்போ எப்படி 130% வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்பி = 130% ஆஃப் சிபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவர் ஒரு வேளை டிஸ்கவுண்ட் பண்ணார் அப்படின்னா, அதாவது இந்த விற்கிறவங்க வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ இப்போ 10% வந்து இந்த மார்க்கெட் ப்ரைஸில் குறைப்பாங்க. புரியுதுங்களா? காஸ்ட் ப்ரைஸில் குறைக்க மாட்டாங்க, மார்க்கெட் ப்ரைஸில் குறைப்பாங்க. அதாவது நம்ம 150 ரூபான்னு சொல்லிட்டு 130 ரூபாய்க்கு கொடுக்குறோன்னா அதனோட ஒரிஜினல் விலை 100 ரூபாயிலேருந்து நான் உங்களுக்கு 20 ரூபா குறைக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. 150 ரூபாயிலேருந்து நான் உங்களுக்கு 130 ரூபா குறைச்சிருக்கேன் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது
இந்த மார்க்கெட் ப்ரைஸில் தான் குறைய போகுது. நார்மலாக ஒரு மார்க்கெட் ப்ரைஸை 100%ன்னு சொல்லுவோமா, அப்போ அதில் 10% குறைஞ்சதுன்னா 100 - 10 என்ன வரும்? 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்ட்டு போடணும் இல்லைங்களா. இது வந்து டிஸ்கவுண்டட் ரேட், அதாவது நம்ம விற்கக்கூடிய விலை. புரியுதுங்களா? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது புரிஞ்சுருக்குங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, காஸ்ட் ப்ரைஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாவாக இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும்? 130 இருக்கும் இல்லைங்களா. அப்போது 90% ஆஃப் 130 அப்படின்ட்டு வருமா. ஸோ பர்சன்டேஜை நம்ம நம்பராக மாற்றோன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 9 × 13 3 9s are 27, 7 பேலன்ஸ் 2, 1 9s are 9. அப்போது 117 கிடச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ 117 அப்படின்றது தான் செல்லிங் ப்ரைஸ். புரியுதுங்களா. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா நம்ம இருந்தால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 117 ரூபா. இப்போது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு லாபம் எவ்வளவு அப்படின்னு கேட்காம லாபத்தின் சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ லாபத்தின் சதவிகிதம் ப்ராஃபிட் பர்சன்டேஜை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்ட்டு போடணும். சரிங்களா. ஸோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100 இந்த பக்கம் வந்துருச்சு. ப்ராஃபிட் வந்து ஏன் காஸ்ட் ப்ரைஸ் கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளுக்கு எவ்வளோ லாபம் வருது நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும் இல்லைங்களா. ஏன்னா நம்ம அதை எந்த ரேட்டுக்கு வேணாலும் விற்கலாம், ஆனால் பட் அந்த பொருளை நம்ம வாங்குகிற விலை வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ண ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். சரிங்களா. அதுவே இப்போ வந்து லாஸ் பர்சன்டேஜ்னாலும் இதே மாதிரி தான் லாஸ் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஸோ இப்போ ப்ராஃபிட் நமக்கு தெரியும் எவ்வளோ 17 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும்னா என்னென்னு பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கிய விலையில் விற்கும் விலையை மைனஸ் பண்ணணும். அதாவது விற்கும் விலை மைனஸ் வாங்கிய விலை அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம விற்றது 117 ரூபாய்க்கு, ஆனால் நம்ம அந்த பொருளை வாங்கினதுக்கு 100 ரூபாய்க்கு அப்படின்னா நமக்கு லாபம் எவ்வளவு? 17 ரூபாய் நமக்கு லாபம். ஸோ அதுதான் இங்கே போட போகிறோம். 17 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 100 ரூபா அப்படின்ட்டு போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அப்போ 17 ரூபா வந்து நமக்கு லாபம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ காஸ்ட் ப்ரைஸையும் 100 கேன்சல் பண்ணால் 17 அப்படின்ட்டு இருக்குது. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு 17% அப்படின்னு சொல்லிட்டு போடணும். சரிங்களா. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து நம்ம 100ன்னு அசியூம் பண்ணதுனால நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சாலே பர்சன்டேஜை சூஸ் பண்ணிடலாம். அதுவே உங்களுக்கு சில கொஷினில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டோ அதை பர்சன்டேஜில் போட்டக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு தான் அந்த ஃபார்முலா இருக்குது, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருச்சா. இப்போ இதுக்கான ஆன்சர் செக் பண்ணிடலாமா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மை பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்கட் வச்சு சால்வ் பண்ணலாங்க. ஸோ இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 பக்கம் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்மக்கிட்டே கேட்டிருக்கிறது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். இதில் நம்பர் எதுவும் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் இருக்குங்க. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, லாஸ் பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி, ஒரே ஃபார்முலா தான். இல்லை என்ன, அதாவது பர்சன்டேஜ் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிருந்தாலே இந்த ஃபார்முலா தாங்க. எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY by 100 அப்படின்ட்டு போடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கேயும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன, இந்த ப்ளஸ்ன்றது எதை குறிக்கணும்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ளஸ்ன்னு போடணும், இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா மைனஸ்னு போடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெயின் 30% சொல்லியிருக்காங்க. ஸோ கெயின் அப்படின்னும்பொழுது இன்க்ரீஸ், அப்போது இங்கே ப்ளஸ் 30. பர்சன்டேஜ் போடக்கூடாதுங்க, நம்பர் மட்டும்தான் போடணும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட்னால் நம்ம குறைக்கிறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம், இல்லை அதை லாஸ், எப்படி வேணால் சொல்லலாம். அப்போது மைனஸ், புரியுதுங்களா. 10. தென் இப்போது இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? மைனஸ் வரும். புரியுதுங்களா. இந்த இடத்துல என்ன சிம்பிள் போடுறோன்ட்டு. தென் 30 × 10/100 அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 3 தான். 30 - 10 - 3. ஸோ அப்போ 30ல் 10 போச்சுன்னா 20, 20ல் 3 போச்சுன்னா 17 இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி
பர்சன்டேஜ் சேஞ்சை வந்து ஈஸியாக ஒரே ஸ்டெப்லேயே கண்டுபிடிக்கலாங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Second question, A bought a horse for rupees 10,000 and sold it to B for 10% profit and B sold it to C at 10% loss. The amount paid by C is A என்பவர் ரூபாய் 10,000க்கு ஒரு குதிரை வாங்கி அதனை B என்பவருக்கு 10% லாபம் வைத்து விற்றார். B என்பவர் C என்பவருக்கு 10% நஷ்டத்திற்கு விற்றார் எனில் C கொடுத்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ அந்த கொஷின் பார்த்த உடனே காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னு திங்க் பண்ணாமல் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஏன்றவங்க 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏ வந்து ஸோ இதனோட இனிஷியல் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தா 10K 10,000 இல்லைங்களா? ஸோ அதை வந்து விற்க போகிறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% ப்ராஃபிட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் கெயின் இல்லை லாஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு போடணும். ஸோ இப்போ கெயினாக இருந்தால் ப்ளஸ் பண்ணணும், லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 100 இங்கே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அப்போது 100 + 10%, அப்போ அதை 110% அப்படின்னு எழுதலாமா? 110% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் தான் ஏவுடைய செல்லிங் ப்ரைஸ் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்ம 10K அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். அப்போது 10Kல ஒரு 0 போச்சுன்னா 1000 ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ 1000 × 11 11,000 அப்படின்றது தான் ஏ வந்து விற்ற விலை. புரியுதுங்களா? ஏ விற்ற விலை வந்து 11,000. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பி அந்த பொருளை வந்து விற்க போகிறாங்க. ஸோ இப்போ பியோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 11,000 அப்படின்ட்டு தான். ஸோ அந்த ரேட் கொடுத்து தான் அவங்க பி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க யாருக்கு விற்க போகிறாங்கன்னா சிக்கு விற்க போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா 10% லாஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்னால் நம்ம எப்படி செல்லிங் ப்ரைஸ் போடணும்னு சொல்லியிருக்கேன். 100 மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ்னு சொன்னோன்னா அப்போ 100 மைனஸ் 10% ஆஃப் சிபியா. ஸோ 100 மைனஸ் 10னா 90% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸுன்றது இந்த இடத்துல 11,000 வந்துடும் இல்லைங்களா? ஸோ பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 2 0 கேன்சல் பண்ணுமா? அப்போது 1100 × 9னா 9,900 வரும் இல்லைங்களா? ஸோ இதுதான் ஃபைனலாக நமக்கு கிடச்சிருக்க செல்லிங் ப்ரைஸ். இப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அமௌண்ட் பெய்டு பை சி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளோ ரூபா கொடுத்து சி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ ரூபா கொடுத்து பி வந்து அந்த பொருளை சிக்கு விற்றாங்களோ அந்த ரூபாய்க்கு தான் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போது சி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? 9,900 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் புரிஞ்சிருச்சா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இந்த கொஷினும் குரூப் 1 எக்ஸாம் 2011 தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Third question, a horse and 2 cows together cost rupees 680. If a horse cost rupees 80 more than a cow, then the ratio of cost of horse and cow is. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை ரூபாய் 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு நாட்டின் விலையை விட ரூபாய் 80 அதிகமெனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதமானது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ஸ் வாங்கியிருக்காங்க, 2 கவ் வாங்கியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதனோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 680 ரூபா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹார்ஸோட காஸ்ட் வந்து, அதாவது ஹார்ஸ் நம்ம வாங்கணும் இல்லையா, அந்த ரேட்டு வந்து கவ்வை விட 80 ருபீஸ் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது C + 80 அப்படின்ட்டு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ C + 80 + 2C = 680 அப்படின்ட்டு வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ 3C + 80 = 680 அப்படின்ட்டு வந்துருச்சா? அப்போது 3C = 680 - 18 போடலாமா? அப்போது 3C = 600. அப்போது 3 அந்த பக்கம் போச்சுன்னா 600/3 வருமா? ஸோ கேன்சல் பண்ணால்
200 அப்படின்ட்டு. ஸோ இப்போ கவ்வோட ரேட் வந்து 200 rupees அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷினில் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ஸோட காஸ்ட் வந்து கவ்வை விட 80 rupees அதிகம்னு சொல்லிட்டு. அப்போது ஹார்ஸோட ரேட் வந்து 280 rupees. இப்போ நமக்கு கவ்வோட ரேட்டும் தெரிஞ்சிருச்சு, ஹார்ஸோட ரேட்டும் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரேஷியோ ஆஃப் காஸ்ட் ஆஃப் ஹார்ஸ் அண்டு கவ். ஸோ ஹார்ஸனோட ரேட்டையும் இதையும் வந்து ரேஷியோவில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போது h/c தான் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? 280 டிவைடட் பை 200 அப்படின்ட்டு போடலாமா? ஸோ அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 20 28 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4ஆல் வரும். 5 4s are 20, 7 4s are 28. அப்போ என்ன ரேஷியோ கிடச்சிருக்கு? 7/5 கிடச்சிருக்கு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? Fourth question, by selling an article for rupees 480, a person lost 20% for what amount should he sell it to make a profit of 20%? ஒருவர் ஒரு பொருளை 480 ரூபாய்க்கு விற்பனை செய்தால் அவருக்கு ஏற்படும் நஷ்டம் 20%. அவருக்கு 20% லாபம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பொருளினை எத்தனை ரூபாய்க்கு அவர் விற்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதுக்கு வந்து ஷார்ட்கட்டில் 1 ஸ்டெப்லேயே போட்டுடலாம். பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசிக்காக எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம இதுக்கு போகலாம். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் அண்ட் ஆர்டிக்கிள் 480 rupees. அப்போ செல்லிங் ப்ரைஸ் விற்கும் விலை வந்து 480 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டு வந்து 20% அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 20% லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதிலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 20% லாஸ்னால் அப்போ அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 80% தான் காஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்றுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ ஏன்னா 100 - 20%னா 80% ஆகிடும். அப்போது நம்ம வாங்கின விலையோட 80%க்கு அவங்க விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் செல்லிங் ப்ரைஸ், அதாவது 480 ரூபா இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 4800 கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணால் 6 8s are 48. ஸோ இந்த பர்சன்டேஜ் அந்த பக்கம் போச்சுன்னா 00 ஆகிடும் இல்லைங்களா? அப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 600 அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இஃப் ஹீ செல் டு மேக் எ ப்ராஃபிட் ஆஃப் 10%, அதாவது 20% 20% வந்து லாபம் அடையணும் அப்படின்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போது 100 + 20 120 ஆகிடும் இல்லைங்களா? 120% ஆஃப் 600 அப்படின்ட்டு வருமா? ஸோ 00 வந்து பர்சன்டேஜில் கேன்சல் ஆகிடும். அப்போ 120 × 6 ஸோ 0 2 6 are 12, 2 பேலன்ஸ் 1 166. அப்போது 720 rupees தான் செல்லிங் ப்ரைஸாக இருக்கும் இல்லைங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுதா? பட் ஆனால் இந்த சம்ம ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 20% லாஸ் அப்படின்னா 480 ரூபா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 20% அப்படின்றது லாஸ் அப்படின்னா நம்ம 80% அப்படின்ட்டு போடலாமா? ஸோ 80% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் 480 ரூபா. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%ஆக மாற்றலாமா? ஸோ 10%ஆக மாற்றணும்னா 8ஆல் கேன்சல் பண்ணணும். அப்போது 8ஆல் கேன்சல் பண்ணால் 60 rupees அப்படின்ட்டு வருமா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 20% ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20% ப்ராஃபிட்னா 120%ஆக இதை மாற்றணும் இல்லைங்களா? ஸோ 120%ஆக இதை மாற்றணும்னா 12ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லைங்களா? அப்போது 60 × 12ன்னு போடலாம். ஸோ இப்படி கால்குலேட் பண்ணால் 720 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப்பில் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் மெத்தடில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ பர்சன்டேஜ் வச்சியே ஈஸியாக 2 ஸ்டெப்பில் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருச்சா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. 5th question, a bicycle marked at rupees 1500 is sold for rupees 1350. What is the percentage of discount? ஒரு மிதிவண்டியின் விலை ரூபாய் 1500. இதை ரூபாய் 1300க்கு விற்றால் தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 1500 ரூபா அப்படின்ட்டு இல்லைங்களா? ஸோ அதை செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க 1350 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்போது கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட்டு வந்து இதில் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோமா, 1500லேருந்து 1350 நம்ம மைனஸ் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். ஸோ 0, 10ல் 5 போச்சுன்னா 5, 4ல் 3 போச்சுன்னா 1 இல்லைங்களா. 150 ரூபா டிஸ்கவுண்ட்டு. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம எப்படி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொன்னோமோ அதே போல் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் அப்படின்ட்டு போடணும். ஓகேங்களா. ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து இங்கே 1500 இன்ட்டு 100 சரிங்களா. ஸோ அப்படியே இந்த 150 கேன்சல் ஆகிடுமா. ஸோ ஒரு 0 போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 10 இல்லைங்களா. அப்போது 10% டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த பொருளை விற்றுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இது புரிஞ்சிருச்சுங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 6th question, Sasi purchased a house for 27,75,000 rupees and spent 2,25,000 rupees for decoration. He sold the house to make a profit of 40%. What is the selling price of the house? சசி ஒரு வீட்டை ரூபாய் 27,75,000 ரூபாய்க்கு வாங்கினார். பின்பு உட்புறங்களை 2,25,000 அழகுபடுத்தி அதை 40% லாபத்திற்கு விற்றார் எனில் அந்த வீட்டின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க 27,75,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட அவங்க நிறுத்திக்கல. அகைன் வந்து 2,25,000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியிருக்காங்க, அதாவது டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் வந்து வாங்கின விலையில தான் வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் மொத்த வாங்கின விலையாக இருக்க முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ 5 ஆட் பண்ணால் 10. ஸோ அகைன் 10. ஸோ அகைன் ஒரு 10. அப்போ என்ன வந்திருக்கு, 30 லட்சம் ரூபாய் தான் இந்த வீட்டினோட வாங்கின விலை. புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த 30 லட்சத்தில் 40% ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி விற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 40% ப்ராஃபிட் கிடைக்கணும்னா 140% அப்படின்னு போடலாமா. ஸோ இப்போ 14யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 4 3s are 12, 2 பேலன்ஸ் 1. ஸோ 1 3 is 3. அப்போது 42 கிடச்சிருக்கு. அப்போது என்ன வரும், 42 லட்சத்துக்கு இதை விற்றாகணும் இல்லைங்களா. ஸோ இப்போது ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷன் பியில் 42 lakhs கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. ஸோ ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோன்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு செலவு பண்ணுறோன்னா அதுவும் வந்து வாங்கின விலையில தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா தான் செல்லிங் ப்ரைஸ் அப்படி பண்ணணும். ஸோ இந்த செலவு பண்ண விலையும் காஸ்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம வாங்கின விலையில சேர்த்துக்கணும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஷின் Group 1 எக்ஸாம் 2017 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 7th question, due to increase of 30% in the price of a color TV, the sale is reduced by 40%. What will the percentage change in income? ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலையில் 30% அதிகரித்தால் 40% விற்பனை குறைந்தது எனில் வருவாயில் ஏற்படும் மாற்றத்தை சதவீதத்தில் கூறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வருவாய் அதாவது இன்கம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அது எப்படி சொல்லுவோம், எவ்வளோ பொருள் விற்கிறோம் இன்ட்டு அந்த பொருளோட விலை இல்லைங்களா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சேல் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ என்னோட இன்கம் எவ்வளோனா நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ பொருள் விற்கிறேன், அதை எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்னுடைய வருமானம் பற்றி வரும் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த விஷயம் புரிஞ்சுதுங்களா, நம்பர் ஆஃப் சேல் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ கொஷினுக்கு போகலாங்க. கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக காஸ்ட் ப்ரைஸுக்கு 100 ரூபாய் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிப்போம் இல்லைங்களா. இப்போது இந்த கொஷினில் வந்து இன்கம் வரதுனால நமக்கு நம்பர் ஆஃப் சேல்ஸும் முக்கியம், அதாவது எத்தனை பொருட்கள் விற்றுருக்கோம் அப்படின்றதையும் நம்ம அசியூம் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கும் வந்து நம்ம 100 அசியூம் பண்ணிக்கலாம், இல்லை 10 கூட அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ 10 வேண்டாம், ஏன்னா 10 வரும்போது நமக்கு டெசிமலில் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் நம்ம 100 அசியூம் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஸோ நம்ம எவ்வளோ பொருள் வந்து வச்சுருக்கோன்னா 100 பொருள், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, இப்போ கொஷின்குள்ளே போகலாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 30% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 130% இல்லைங்களா. 130% ஆஃப் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்ட்டு வருமா. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 130 ரூபாய்.
ஸோ இப்போ 130 ரூபான்னு விற்கும் பொழுது சேல்ஸ் ரெடியூஸ் ஆகுது 40% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40% ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 100 - 40னா 60% அப்படின்ட்டு வருமா? ஸோ 60% ஆஃப் த ப்ராடக்ட், அதாவது 100 பொருளில் 60% பொருள் தான் விற்குது அப்படின்னா 60 பொருள் தான் விற்றுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ இன்கம்மை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளோ ரூபாய்க்கு நான் விற்கிறேன், எவ்வளோ பொருள் விற்றுருக்கேன் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோமா? அப்போது 130 × 60யா? ஸோ 3 6 are 18, 8 பேலன்ஸ் 1, 1 6 are 6, அப்போது 7800, 7800 ரூபாய்க்கு விற்றுருப்பேன் இல்லைங்களா? இன்கம் வந்து எனக்கு 7800 ரூபா. ஒருவேளை நான் எதுவுமே இன்க்ரீஸும் பண்ணல அப்படின்னா, ரெடியூஸும் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 ரூபா, அந்த பொருள் வந்து நான் 100 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். ஸோ அப்படி விற்றுதுன்னா மொத்த பொருளும் எனக்கு காலி ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 100. அப்படி இருந்தது அப்படின்னா இனிஷியல், அதாவது ஒரிஜினல் என்னோட இன்கம் எவ்வளோவா இருந்திருக்கும்? 100 × 100ஆ? ஸோ 100 × 100னா 10,000 ருபீஸ்க்கு நான் விற்றுருப்பேன். ஸோ இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வருமானத்தோட சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 10,000ல் இருந்தது எனக்கு 7,800 ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன வரும்? 2,200 ருபீஸ் வந்து எனக்கு லாஸ் இல்லைங்களா? ஸோ அந்த லாஸ் பர்சன்டேஜை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லாஸ் பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணால் எப்படி போடுவோம்? 2,200 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸுன்றது நமக்கு 10,000 இல்லைங்களா? ஏன்னா 100 × 100 × 100ஆ? ஸோ இப்போது கேன்சல் பண்ணாமா? 0 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ லாஸ் வந்து எனக்கு எவ்வளோ? 22% எனக்கு லாஸ். ஸோ இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்க்ரீஸா டிக்ரீஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ லாஸுன்னும் போது எனக்கு 22% டிக்ரீஸாக தான் ஆயிருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த சம் புரிஞ்சிச்சுங்களா? ஸோ ஆனால் இந்த சம்மில் எவ்வளோ ஸ்டெப்பு இப்போ போட்டிருக்கோம்? இப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஷார்ட்கட் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது எந்த வேல்யூமே கொடுக்காம உங்களுக்கு பர்சன்டேஜ் சேஞ்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY/100 அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போட்டுக்கோங்க. ஸோ இதில் இந்த XY அப்படின்ற வேல்யூவை கண்டிப்பாக அந்த சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க, 40% ரெடியூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்க்ரீஸாக இருந்ததுன்னா நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடணும், ரெடியூஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் சிம்பிளை போடணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸு 30%, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ், அதாவது ஒய் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போது மைனஸு 40%. ஸோ இந்த பர்சன்டேஜ்லாம் போடாதீங்க, நம்பரை மட்டும் போடுங்க, ஓகேங்களா? அப்போது 30 - 40. இப்போது இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், இது ப்ளஸ் வேல்யூவாக இருக்குது, இது மைனஸ் வேல்யூவாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா? மைனஸ் 30 × 40/100 அப்படின்ட்டு போடுவோம் இல்லைங்களா? ஸோ 30 - 40 - 30 × 40/100. ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடும். 3 4s are 12. அப்போது 30% 30 - 40 - 12 வந்திருக்கா? ஸோ இதில் 52 வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அப்போ 30 - 52வா? ஸோ 52ல் 30 போச்சுன்னா 22 வரும். பட் சிம்பிள் வந்து மைனஸ்னு இருக்குது. அப்போது -22%. ஸோ மைனஸ்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? டிக்ரீஸ் பர்சன்டேஜ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 22% டிக்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சம்மில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY/100 அப்படின்ட்டு போடணும். ஸோ அது வந்து இன்க்ரீஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும், இல்லை டிக்ரீஸாக இருந்தால் மைனஸ் போடணும். ஓகேங்களா? அதே போல் வரக்கூடிய ஆன்சர் வந்து ப்ளஸ்ஸாக வந்தால் அது வந்து இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இல்லை கெயின் பர்சன்டேஜ்னு சொல்லலாம். இல்லை மைனஸில் வந்ததுன்னா அது லாஸ் பர்சன்டேஜ் இல்லை டிக்ரீஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புரிஞ்சிருச்சுங்களா? குரூப் 1 பொறுத்தவரை இவ்வளோ கொஷின்ஸ் தாங்க இந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க.
ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.